ஸ்ரேயஸ் ஐயருக்கு அடிச்ச ஜாக்பாட், தேடி வந்த கேப்டன் பதவி. இந்திய டெஸ்ட் அணியில் இருந்து இவரை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே வந்தாங்க. ஏன் இப்ப நடக்கக்கூடிய ஏசியா கப் T20 இந்திய அணியில கூட இவரை ஒதுக்கிட்டானுங்க. இவருக்கு ஏதாச்சும் பண்ணாதான் மக்களுடைய கோபம் குறையும்னு ரோட்ல ஆளே இருக்க மாட்டாங்க, ஆனா ஹார்ன் அடிப்பானுங்க. அந்த மாதிரி ஒர்த்தே இல்லாத டீமுக்கு எதிராக நீதான் கேப்டன் ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிராக இந்திய ஏ அணியை ஐயர் தலைமையில் அறிவிச்சிருக்கிறது BCCI. 30 வயதான ஸ்ரேயஸ் ஐயர் கடைசியா 2024 இங்கிலாந்துக்கு எதிரான உள்நாட்டு டெஸ்ட் தொடர்ல தான் விளையாடி இருக்கிறாரு. அதன் பிறகு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து சொல்லக்கூடிய தொடர்கள் எல்லாம் இவரை கண்டுகொள்ளவே இல்லை. இவரை கண்டுக்கலன்னு சொல்லிட்டு இவர் சும்மாலாம் கிடையாது, தன்னுடைய திறமையை அந்த இடத்துல எல்லாம் நிரூபிச்சுக்கிட்டே இருந்தாரு. ரஞ்சி டிராபில 5 போட்டி விளையாடினார், 2 சதம் அடிச்சாரு, கூடவே ஒரு இரட்டை சதம் அடிச்சாரு. இப்படி மொத்தமா சேர்த்து 480 ரன்னை குவிச்சாரு. டெஸ்ட் மற்றும் T20 அணிகள் இருந்து தொடர்ந்து புறக்கணிச்சாலும் மனம் தளராம தனக்கு கிடைச்ச வாய்ப்பான ஓடிஐல தன்னுடைய திறமையை நிரூபிச்சாரு. சாம்பியன்ஸ் டிராபி இந்தியா வென்றதுக்கு அவருடைய பேட்டிங் முக்கிய காரணமாக அமைஞ்சது. IPL தொடர்ல கேப்டனா சிறப்பா செயல்பட்டு 600க்கும் மேற்பட்ட ரன்களை அடிச்சு 175 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடியுள்ளார். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிராக 2 டெஸ்ட் தொடர் நல்ல வாய்ப்பாக இருந்தாலும் ஸ்ரேயஸ் ஐயர் நன்றாக விளையாடினாலும் வெளிநாட்டு தொடருக்கு இவரை எடுப்பாங்களான்றது ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா இந்த தொடர் உள்நாட்டில் நடக்கக்கூடியதாகும். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிராக நன்றாக விளையாடிய கேப்டன் அபிமன்யு ஈஸ்வரன் வாய்ப்பே வழங்கல, சர்ஃப்ராஸ் கான டீம்லயே எடுக்கல. அதை வச்சு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிராக ஸ்ரேயஸ் ஐயர் சிறப்பாக செயல்பட்டாலும் நன்றாக விளையாடினாலும் சர்வதேச இந்திய அணிக்கு இவரை தேர்வு செய்வாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.